முருகன் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றாத மொழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் வேலும் மயூரமே என்று அழகாக பாடியிருக்கிறார்கள். இந்த காட்டு வழி பாதையிலே என்னதான் பயம் இருந்தாலும் அந்த கந்தப்பெருமானுடைய வேல் துணையிருக்கும் என்பது போல அடியவர்களுடைய மெய்யன்போடு கூடிய இந்த புனித பாத யாத்திரை பயணத்தோடு நாங்கள் தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெயிலும் பாராது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியவர்களும் வருகின்ற பொழுது தங்களுடைய வாயால் அரோகரா முருகப்பெருமானுக்கு அரோகரா, கந்தப்பெருமானுக்கு அரோகரா என்று முருகப்பெருமானுடைய புகழை பாடி காலார நாவார எம்பெருமானை தேடி வருகின்ற இந்த அடியவர்களுடைய இந்த தாகத்தை தணிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய புண்ணிய கைங்கரியத்தோடு நாங்கள் தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கானகவாசன் கந்தப்பெருமானுடைய 2024ஆம் வருடத்திற்கான கொடியேற்ற பாத யாத்திரையோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் 4வது நாளாக எங்களுடைய அபிவிருத்திக்கான சமூக முயற்சியாளர்கள் வலையமைப்பு, அதாவது ஸ்பெயினருடைய ஒரு சிறிய பிரிவாக இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. சைவா என்கின்ற உன்னதமான சைவ அமைப்பாக நாங்கள் சொல்வதில் உண்மையிலே எங்களுக்கு அது ஒரு பெருமிதமாக இருக்கிறது. ஒரு பெரும் கைங்கரிய நிகழ்வோடு நாங்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். நீங்களே பார்க்கலாம், எவ்வளவு அடியார்கள் இங்கே கூட்டமாக எம்பெருமானை தரிசிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு பெரிய புண்ணியம் என்னவென்றால், எம்பெருமானுடைய அடியவர்களுடைய இந்த தாகத்தை தணிப்பதற்கு உண்மையிலேயே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அடியவர்களுடைய பெரும் பங்களிப்போடு இந்த நிகழ்வினை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருப்பது உண்மையிலே முருகப்பெருமானுடைய திருவருள் என்றுதான் கூற வேண்டும். இரவாமல் பிறவாமல் என்னை ஆளும் சற்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாகி குரமாதை புணர்வோனே குகனேய குமரேசா கரை யானைக்கு இளையோனே சுவாமி கதிர்காம பெருமாளை என்று இன்றைக்கு 15ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அருணகிரிநாத பெருமானார் திருவண்ணாமலையிலே இருந்து தன்னுடைய உயிரை மாய்க்கு சென்று அங்கிருந்து எம்பெருமான் முருகப்பெருமானால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட எம்பெருமான் அருணகிரி பெருமானார் கிளியாக உருமாறி கதிர்காம கந்தனை தரிசித்த இந்த புண்ணிய ஸ்தலத்தினை தேடி தேடி எங்களுடைய அடியவர்கள் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் பல இடங்களிலிருந்தும், குறிப்பாக அந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டில் இருந்து கூட இங்கே யாத்திரிகர்கள் வந்து போயிருக்கிறார்கள் என்பதற்கு பல வகையான சான்றுகள் இருக்கிறது. உதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மெய்யன்பர்கள் இவ்வழியாக அங்கே சென்னை பட்டணத்தில் இருந்து கூட திருச்செந்தூர் வழியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய இறுதி சேத்திரமாகிய திருமறைக்காட்டு ஸ்தலத்திலே இருந்து அங்கே படகு விசைப்படகுகள் மூலம் இங்கே யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து தொடர்ந்தும் அவங்களுடைய பயணத்தை தொண்டமானாறு செல்வச்சந்நிதி கரையிலே இருந்து இந்த வளமையான இந்த காட்டுப்பாதையிலே பயணம் செய்தார்கள் என்பதற்கு பல வகையான சான்றுகள் இருக்கிறது. திருமறைக்காட்டிலே அங்கே இருக்கக்கூடிய ஆலை கதவிலே யாழ்ப்பாணத்திரு வாசிகள் என்ற அந்த வாசகம் உண்மையிலே அதற்கு ஒரு சான்று பெறுகிறது. அதாவது எங்களுடைய இலங்கை மக்கள் அங்கே சென்று வருவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய நாட்டிற்கு வந்து போவதற்குமான ஒரு பெருஞ்சான்றாக இங்கே அமைந்திருக்கிறது. பொதுவாக தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் முருகப்பெருமானுடைய அந்த தொடர்பினை காட்டும் விதமாக அங்கே இருந்து முருகப்பெருமான் இங்கே தன்னுடைய விக்கிரகங்கள் வந்து இறங்கிய துறை காங்கேயன் என்றால் முருகப்பெருமான் வந்து இறங்கிய துறை காங்கேசன் துறையாகவும் அங்கே எங்களுடைய ஒரு வரலாற்று ஆதாரமாக அங்கே எடுத்து இயமப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம் இந்த கதிர்காம ஸ்தலம். கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பான ஒரு ஸ்தலம். விஜயன் இந்த கதிர்காம ஸ்தலத்துக்கு எப்போது, அதாவது இந்த இலங்கைக்கு எப்போ வருகின்றானோ அப்போ இருந்து இந்த கதிர்காம ஸ்தலம் இங்கே இருந்திருக்கிறது என்பதற்கு உண்மையிலேயே நிறைய சான்றுகள் இருக்கின்றது. இந்த முருகப்பெருமானுடைய ஸ்தலங்களிலே குறிப்பாக 6 படை வீடுகளை சிறப்பாக எடுத்து கூறுவார்கள். உதாரணமாக திருச்செந்தூர் சீர் அலைவா என்று புகழக்கூடிய திருச்செந்தூர், திரு ஏரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை, அதே போன்று திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய பழனிமலை, அதே போன்று குன்று தோராடல் என்று சொல்லக்கூடிய அங்கே திருப்பரங்குன்றம், மேலும் திருத்தணிகை மலை, இவ்வாறாக எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய பழர்முதிர் சோலை, அழகர் கோயில் என்று அழகாக இயம்பக்கூடிய பழர்முதிர் சோலை, இப்படியான 6 ஸ்தலங்களைத்தான் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே கதிர்காமத்தை சேர்த்து 7
பெருமானுடைய அறுபடை வீடுகள் அல்ல 7 படை வீடுகளாக இருந்திருக்கின்றது. தமிழ்நாட்டிலே இருந்து வரக்கூடிய அன்பர்கள் முருகப்பெருமானை காண்பது அவ்வளவு எளிது அல்ல என்பதற்காகவே அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 6 கோவில்களையும் இணைத்து மொத்தமாக அறுபடை வீடுகளாக அங்கே சித்தரித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த கதிர்காம முருகப்பெருமானுடைய ஆலயம் இந்த உலக மக்களுக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷம். ஏதோ ஒரு ரகசியம் அங்கே பொதிந்திருக்கிறது. எம்பெருமானுடைய திருவிழாவினுடைய ரகசியமும் அதுதான். ஆமாம், இலங்கையில் 3 கந்தன் மிகவும் பிரசித்தி பெற்றவை. ஒன்று அலங்கார கந்தன், மற்றது அன்னதான கந்தன், அடுத்தது திருவிழா கந்தன். அலங்கார கந்தன் என்றால் எப்பவும் நல்லூர் எம்பெருமான் தான். அதே போன்று அன்னதான கந்தன் என்றால் எப்பவுமே செல்வ சன்னதியான் தான். திருவிழா என்றால் இந்த உலகத்திலேயே மிகவும் நேர்த்தியாக எந்த விதமான ஒரு அப்பழுக்கற்ற குறையில்லாத ஒரு மிகச்சிறந்த திருவிழாவாக அன்றிலிருந்து இன்று வரை நிகழக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த கதிர்காம ஸ்தலம். அப்படிப்பட்ட இந்த பவித்திரமான ஆலயத்தினை தேடி பல ஊர்களிலுமிருந்து பல வகையான அடியவர்கள் இனம், மதம், மொழி என்பன கடந்து இந்த எம்பெருமானுடைய இந்த கானக வழியிலே மிகவும் அவர்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அத்தனை விதமான அந்த சக்திகளையும் தங்களுடைய பக்தியாக வெளிப்படுத்தி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நேரடி நிகழ்வுகளை நாங்கள் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறியவர் முதல் பெரியவர் வரை எம்பெருமான் கந்தப்பெருமானே கதி என்கின்ற ஒரே தொனிப்பொருளை தங்களுடைய முழு மூச்சாக கொன்று இந்த பாத யாத்திரை பயணத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடியவர்களுடைய அந்த தாகத்தினை தணிப்பது உண்மையிலேயே நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன என்றால், அன்னையாவிலும் புண்ணியங்கோடி ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது போல உண்மையிலேயே பசி என்று வந்தவருடைய அந்த உணவு தாகத்தினை தீர்க்கக்கூடிய ஒரு அரும்பணியிலே தான் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, அந்த காலத்திலே நேற்று கூறியது போல அப்பர் பெருமான் தன்னுடைய திருப்பணியிலே தொடர்ந்து வந்த இந்த திருப்பணியில் நாங்கள் கலந்து கொள்வது உண்மையிலே ஒரு உன்னதமான ஒரு மகத்தான பணி என்று தான் கூற வேண்டும். தொடர்ந்தும் முருகப்பெருமானுடைய இந்த புனித யாத்திரை பயணத்தோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். இந்த முருகப்பெருமானுடைய இந்த கதிர்காம ஸ்தலத்தினுடைய இன்னும் பல சிறப்புகளை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த கதிர்காம ஸ்தலம் உண்மையிலேயே 7 மலைகளால் ஆனதாக கூறப்படுகிறது. இப்போது இங்கு இருக்கக்கூடிய ஸ்தலத்தினை விடவும் கதிர்காம மலையிலே இருக்கக்கூடிய அந்த 7 மலைகளுக்கு சிறப்புகள் அதிகம் என்று கூறுவார்கள். அங்கே வீரபத்திரர் மலை, வீரபாகு மலை, பைரவர் மலை, கதிரமலை, இப்படிப்பட்ட 7 வகையான மலைகள் இருந்திருக்கிறது. துட்டகைமுனு மன்னன் இந்த முருகப்பெருமானுக்கு இந்த ஸ்தலத்தை அமைப்பதற்காக தன்னுடைய வில்லினாலே ஒரு பாணத்தை எய்கின்ற பொழுது அந்த அம்பு எங்கே விழுகிறதோ அந்த இடத்திலே எம்பெருமானுக்கு கோயில் எழுப்புவதாக அவன் அங்கே நினைத்திருக்கிறான். அதுபோல அவன் எய்த அம்பு விழுந்த இடத்திலே தான் இப்பொழுது இருக்கக்கூடிய கதிர்காம ஸ்தலம் அங்கே அமைந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே நாங்கள் இந்த காலகட்டத்தில் நாங்கள் அதனை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த கதிர்காம முருகப்பெருமானுடைய ஸ்தலத்திலே இன்றளவும் சித்தர்கள், ஜோகிகள், ஞானிகள், மகான்கள் என பலவேறுபட்ட மகான்கள் இங்கே வந்து போகிறார்கள். அந்த காலத்திலும் இங்கே பல வகையான சித்தர்கள், ஜோகிகள் கூட இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல வகையான சான்றுகள் இருக்கிறது. குறிப்பாக அங்கே ஆலயத்திலே சுற்று வளாகத்தில் இருக்கக்கூடிய பால்குடி பாபாவினுடைய சந்நிதி அங்கே மதங்களை கடந்து முருகப்பெருமானுடைய அந்த கருணை அன்பிலே அவர் தழுவி அணைத்து கொண்டார் என்பதற்கு உண்மையிலே அது ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய முருகப்பெருமானுடைய கானகவாசன் கந்தப்பெருமானுடைய காட்டுப்பயணத்தில் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம்.